இன்றைக்கி வெட்னஸ்டே ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். போய் நிறைய எறாவும் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எறா க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எறாவோட தலையை நல்லா அது மாதிரி திருவி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்க தோல் அது மாதிரி உரிச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமேட்டு அதோட தலைப்பகுதி கிட்ட வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் தெரியும், அதான் அதோட நரம்பு. அதை எடுத்துடணும். இப்படி உருவிட்டோம்னா அது வந்துடும். வந்ததுக்கப்புறமேலும் கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி மேல் பகுதியில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா வால்கிட்ட கொஞ்சோண்டு அதே மாதிரி கருப்பாக இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் ஆயிடும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணோம்னா சரியாயிடும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் வாங்கின மீன் வந்து ஃபஸ்ட்டு விலை மீன் வாங்கினேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். கல்லுப்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும் மீன் வாஷ் பண்ணுறப்ப. அடுத்து கிழங்கான் மீன், அப்புறம் எறா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் எறா, அது கொஞ்சம் சின்னது, இதை விட கொஞ்சம் சின்னது. அப்புறம் கடம்பா வாங்கியிருந்தேன். அதையுமே வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டெய்னரில் போட்டுடணும். அதில் தண்ணி ரொம்ப